Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. காவேரிக்கு தலையில் சரியான அடி, பத்திரமா பார்த்துக்கோங்க விஜய். இப்படி ஆயிடுச்சு விக்கா, உண்மையிலேயே பாவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பிகாஸ் அப்கமிங் மகாநதி சீரியல் எபிசோடை பற்றி ஒரு ட்ராக் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக மகாநதி சீரியலோட ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்னமுமே பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலோட ப்ரொமோ ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. மகாநதி ரசிகர்கள் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்பவுமே கேட்டுட்ருக்காங்க. பட் இன்னுமே ப்ரொமோ வராமல் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. மற்ற எல்லா சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் 1க்கு 2 ப்ரொமோலாம் வந்துருச்சு. பட் மகாநதிக்கு ப்ரொமோவே ரிலீஸ் பண்ண மாட்டிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக மகாநதி சீரியலோட டேரக்டர் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கா தான் இருக்காங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க நெத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. நம்ம விஜய் வந்து அவர் கையை வச்சு அதை வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து அவர் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் விக்காவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. நம்ம காவேரியை வந்து யாரோ தாக்க போகிறாங்க, விஜய் வந்து காப்பாற்ற போகிறாரு. அந்த மாதிரி ட்ராக் தான் வரப்போகுது. மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு விஜய் டிவி ரிலீஸ் பண்ணுற ப்ரொமோலே அந்த ட்ராக்கோட தான் வரும் அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்னுமே ப்ரொமோவை டிலே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் இது விக்கா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு சேடான நியூஸ் தான். ப்ரொமோ லேட்டாக வருது, வர ப்ரொமோவுமே சேடாக வருது அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி, ஓகே, மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.